வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நாமெல்லாம் தமிழர்கள், நாமெல்லாம் தமிழர்கள். திரும்பவும் சொல்கின்றேன், நாமெல்லாம் தமிழர்கள். தமிழர்கள் நாமெல்லாம் வழி வழியாய் வந்த தமிழர்கள். நம் தாயகமாம் இந்திய திருநாட்டிலே பல மொழி பேசும் நம் இன மக்களாக இருக்கக்கூடிய ஓர் இனமாக இருக்கக்கூடிய இந்தியர் என்று இருக்கக்கூடிய இந்தியாவிலே நாம் தமிழர்கள் இந்த உலகத்திலே முதலில் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு இனம் உண்டென்றால் அதுதான் தமிழ் இனம். சிந்திப்போம், நாம் சிந்திப்போம். சிந்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. சிந்தனைதான் நம்முடைய அறிவு செல்வம். அந்த சிந்தனையை நாம் இன்னும் வேகமாக, இன்னும் அதிகமாக்கி இன்னும் பல உண்மைகளை நாம் உலகிற்கு சொல்ல காத்திருக்கக்கூடிய தமிழர்கள். தமிழன் அறிவியல் முன்னோடி, அறிவியலிலே ஆக முன்னோடியாக என்று இந்த உலகத்தில் தமிழன் பிறந்தானோ, முதல் மனிதன் பிறந்தானோ, அவன்தான் தமிழன். அவனுக்கு இறைவனால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் பல்லாயிரம் கோடி. அத்தனை வார்த்தைகளையும் அறிந்தவன் தமிழன். தமிழிலே இருக்கக்கூடிய அற்புதங்களை நாம் தவறவிட்டு கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் உள்ள மொழிகளிலேயே தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய அற்புதங்கள், வார்த்தைகள், அதனுடைய தேவைகள் என்னவென்பதையும், தேவையறிந்து பெயர் வைத்த பெயர்களையுடைய மொழிதான் நமது தமிழ். நமது தாய்மொழியாக தமிழ் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தாய்மொழியாகிய நமது தமிழை தரவாக, மிக மிக தரவாக, மிக மிக உறுதியோடு, மிக மிக ஆர்வத்தோடு, மிக மிக புத்தி கூர்மையோடு கற்றுக்கொள்ள ஆசைப்பட வேண்டும். ஒரு மருத்துவன் குறைந்தபட்சம் 3 லட்சம் வார்த்தைகளை அறிந்திருக்க வேண்டும் என்பது நியதி. நாம் 3 லட்சம் அல்ல, 30 லட்சம் வார்த்தைகளை அறிந்து கொள்ள நாம் பாடுபடுவோம். வாருங்கள் என் அன்பு தமிழர்களே, வாருங்கள் வாருங்கள். தமிழிலே இருக்கக்கூடிய அற்புதங்களை, அதிசயங்களை, உண்மைகளை, நன்மைகளை தெரிந்து இந்த உலக மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எடுத்து சொல்வோம், வாருங்கள். நம்மை நோக்கி உலகமே திரண்டு வரும் காலம் வெகு அதிக தூரத்தில் இல்லை. இதை நீங்கள் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள், நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நான் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், உலகத்திலே முதலில் படைக்கப்பட்டவன் தமிழன். அவனுக்கு கொடுக்கப்பட்ட மொழிதான் தமிழ். அந்த மொழியிலே இருக்கக்கூடிய அற்புதங்கள் என்னவென்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே உலகிற்கு மருத்துவத்தை அறிமுகப்படுத்தியவன் தமிழன்தான். தமிழனிடத்திலே அனைத்து வகையான நோய்களுக்கும் மருந்துகள் உண்டு. நீங்கள் எளிதாக நினைத்து விடாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் எளிதாக நினைத்தால் நமக்குத்தான் அது கேடு. எனவே நம்மிடம் இருக்கின்ற பொக்கிஷத்தை, வைரத்தை, வைடூரியத்தை, நவரத்தினங்களை காக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை இறைவன் நிச்சயமாக காத்து தருவான்.
ஆனால் அந்த பொறுப்பிலிருந்து நாம் விடுபட்டு வெளியாகிவிடக்கூடாது. அதை விட்டு சோர்ந்திருக்கலாகாது. எனவே நமது தமிழை காக்க வேண்டியது நமது கடமை. தமிழை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழை கற்றுக்கொள்ளுங்கள், தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். அண்மையான வழியிலே, உண்மையான வழியினுடைய அருமையான எழுத்துக்கள் அத்தனையும் வெளியே கொண்டு வாருங்கள். அதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த தமிழிலே இருக்கக்கூடிய அற்புதங்களை, அதனுடைய அதிசயங்களை உலக மக்களுக்கு காட்டுங்கள். தமிழன் அறிவியல் முன்னோடி என்பது அகில உலகங்களுக்கும் தெரியும். நாம் உலகெங்கிலும் சென்றோம். நம் இனம் உலகெங்கிலும் பரவி இருக்கின்றது. தமிழினம் உலகம் முழுவதும் பரவி நிற்கின்றது. இதுவரை தமிழன் செல்லும் இடமெல்லாம் நன்மையை செய்வாரே ஒழிய தீமையை ஒரு காலமும் செய்ய மாட்டான். அதனால்தான் தமிழன் இன்று வரை உலகம் முழுவதிலும் நிரம்பி இருப்பதோடு நிறைந்தும் இருக்கிறான். மிக துணிவாக இருக்கின்றான், மிக தெளிவோடு இருக்கின்றான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் தமிழ் மிக மிக எளிதான ஒன்று. 21 எழுத்துக்களிலே இப்பொழுது தமிழ் வந்துவிட்டது. 30 எழுத்துக்கள் மட்டுமே தமிழிலே இருக்கின்றது. ஒரு எழுத்து ஆயுத எழுத்து என்பதை சேர்த்தால் 31 எழுத்துக்கள். அந்த ஆயுத எழுத்துத்தான் கிரீடம் என்று சொல்லக்கூடிய மகுடமாகும். எழுத்துக்கெல்லாம் மகுடம்தான் ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த 3 புள்ளிகளையுடைய அக்கண்ணா என்று சொல்லும் அந்த ஆயுத எழுத்து. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த ஆயுத எழுத்தையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு நாம் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது நம்மளது கடமை. ஆராய்ச்சியிலே மிகச்சிறந்த ஆராய்ச்சி முதல் எழுத்தான அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த முதல் எழுத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அந்த எழுத்தினுடைய அதுதான் முதல் கிரீடம், தலையாய கிரீடம், மகுடம். எனவே நாம் அதை பற்றி சிந்திப்போம் என்று உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன். மீண்டும் நாம் நம்முடைய சிந்தனையின் மூலம் உலகை நம் வசப்படுத்துவோம். நிச்சயமாக நம்முடைய சிந்தனையை நோக்கி உலகம் நம்மிடம் திரண்டி வரும் என்பதையும், மருத்துவத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவன் தமிழன்தான் என்பதையும், தமிழனிடம் மருந்து இல்லை என்றால் உலகத்தில் எங்குமே மருந்தில்லை. உலகத்தில் எங்குமே மருந்தில்லை என்றால் தமிழிடம் இருக்கின்றது. இதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். உலகத்திலே மருந்து இல்லவே இல்லை என்று சொன்னால் அது தமிழனிடம் இருக்கின்றது. தமிழனிடம் மருந்து இல்லை என்றால் உலகத்தில் எங்குமே மருந்தில்லை. ஏனென்றால் தமிழ் முதலில் உலகத்தில் மருத்துவத்தை உலகிற்கு பறைசாற்றியவன், உலகிற்கு அறிவித்தவன், உலகம் முழுதும் தெரியப்படுத்தியவன் தமிழன் என்பதற்கான ஆதாரங்கள் பலவிருக்கின்றன. அதை நீங்கள் ஆராய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கூறிக்கொண்டு நான் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழை கற்றுக்கொள்ள முற்படுங்கள். அன்பு செல்வங்களே, அன்பு தங்கை சகோதரிகளே, தமிழை கற்றுக்கொள்ள முற்படுங்கள். தமிழை கற்றுக்கொள்ள உங்களுக்கு அறிவு மேலும் மேலும் ஓங்கி வளரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தமிழை முதலிலேயே கற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் உங்களுக்கு எந்த மொழியெல்லாம் வேண்டுமோ அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் உங்களுக்கு அடிப்படையாக இருக்கட்டும். தமிழை கற்றுக்கொண்டு தெளிவாக தமிழை கற்றுக்கொண்டு பின்னர் மற்ற மொழிகளை பற்றி யோசியுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக 100 மொழியை அல்ல, அதற்கு மேற்பட்ட மொழிகளை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாக தமிழை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழை நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். தமிழிலே உங்களுடைய அறிவை உள்ளே திணித்து பாருங்கள். உங்களுடைய அனைத்து வகையான அறிவு கூர்மை வெளியாகும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.